ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட வீடியோஸில் தொடர்ந்து நிறைய கோயில்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பழமையான கோயில், அதுவும் புதுக்கோட்டையில் இருக்க 11ஆம் நூற்றாண்டில் இருக்க ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவஸ்தலங்கள் பொதுவாகவே ஒரு சிவஸ்தலத்துக்கும் பல வரலாறுகள் இருக்குது. அந்த கோயில்களை கட்டினது யார், அந்த கோயிலில் என்ன விதமான சக்திகள் இருக்குது, அதனால் மக்கள் அங்கே போனால் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிவஸ்தலம் ரொம்ப முக்கியமான சிவஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு அமைதி வேணும், அண்ட் நமக்கு இன்னும் முக்கியமான கல்வியோட அறிவு வேணும். வாழ்க்கையில் நமக்கு கடனே இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும். எங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு தேடலுக்கான ஒரு பதில் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு போனால் மன நிறைவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதர, அதாவது உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிற ஒரு அற்புதமான கோயில் தாங்க இந்த கோயில். சரி, இந்த கோயிலை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த கோயிலுக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வைப்ரேஷன் லெவல் வேறு லெவலில் இருந்தது. இங்கே நான் போவேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு விதமான ஒரு எனர்ஜி அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்மளோட மக்களுக்கும் போடணும். சாந்தநாத சுவாமி திருக்கோயில் வரலாறு. இக்கோயில் 11ஆம் நூற்றாண்டின் சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. தொடக்கத்தில் இக்கோயில் குலோத்துங்க சோழீஸ்வரம் என அழைக்கப்பட்டது. பின்னர் சார்ந்தாரை காத்த நாயனார் கோயில் என்று பெயர் பெற்று காலப்போக்கில் சாந்தானந்த சுவாமி கோயில் என வழங்கப்படுகிறது. புதுக்கோட்டை நகரின் மைய பகுதியில் பல்லவன் குளம் அருகே இக்கோயில் அமைந்துள்ளது. இது சோழ மற்றும் பாண்டியர் கால கல்வெட்டுகளை கொண்ட தொன்மையான கோயில். கல்வியில் சிறந்து விளங்கவும், மன அமைதி மற்றும் கடன் தொல்லை நீங்கவும் இத்தல சிவனை சாந்தநாதர் என்று மக்கள் வழிபடுகின்றனர். இக்கோயிலின் அம்மன் வேதநாயகி என அழைக்கப்படுகிறார். தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார்.